கேலரி கவுண்ட்டெல்லாம் என்னால் கண்டுபிடிச்சி சாப்பிட முடியாது ப்ரோ. அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. நான் காலையிலேருந்து ஜிம்முக்கு போவேன். ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். அதே டைமில் மசில் க்ரோத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளிஃபைடா இருக்கிறதுனால தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். திஸ் இஸ் 0 to 5 டே 9 ஒர்க் அவுட்டே போடாதவங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக எப்படி அவங்க உடம்ப ஜீரோலேருந்து ஃபிட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். அதில் டே 9 நான் இப்போ சொல்ல போகிற டயட் எல்லாமே ஒரு ஸ்கின்னி ஃபேட் இருக்க ஒரு பர்சனுக்கும் இல்லை அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்காங்கல்ல, ஸோ உங்களுக்கு தான் செட் ஆகும். நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்கன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, செட் ஆகாது. கேலரி சர்ப்ளஸ் இது என்னன்னு தெரியலனா நேற்று வீடியோவே ஸ்டோர் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. கேலரி சர்ப்ளஸ் 10 to 15% நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி விட அதிகமாக நம்ம எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து மசில் கெயின் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் கெயின் பண்ண முடியும். ஒரு எவிடென்ட்டான ரிசல்ட்ஸை ஓவர் த வீக் நம்ம பார்க்க முடியும். சார் நான் இப்போ சொல்ல போகிற எல்லாமே நம்ம வீக்லி கால்குலேஷன் வச்சு மாற்றி பார்த்து போகிறோம். டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டை வெயிட் எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி என் உடம்பு வெயிட் மிஷினில் நின்று வெயிட் எடுத்து பார்த்துக்கிறேன். அதுக்கேற்ற ரிசல்ட்ஸை வச்சு நான் என் டயட்டை மாற்றிக்கலான்றது தான் பிளான். அவ்வளோலாம் யோசிக்கிட்டாப்புல சார் மேட்டருக்கு வந்துடுறேன். ஸோ ஒரு 60 kg இருக்க பர்சன் ப்ரோட்டீன் வந்து அவர் பாடியோட வெயிட்டை விட 2 times அதிகமாக எடுக்கும். கார்ப்ஸ் வந்து பாடியோட வெயிட்டை விட 4 times அதிகமாக எடுக்கிறோம். ஃபேட் வந்து பாடியோட வெயிட், விச் மீன்ஸ் நம்மளுக்கு தான் கணக்கு. ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக என்னோடய ஃபுட்டை ட்ராக் பண்ணதில்ல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்ப்ஸும் ஃபேட்ஸும் நான் டே டு டே சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எனக்கு கிடச்சிரும். நம்மளோட சவுத் இந்தியன் மீல் அப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்லி இது ரெண்டும் எனக்கு பிரச்சனையாகவே மேக்ஸிமம் வந்ததில்லை. எனக்கு அடி வாங்குகிற ஒரே இடம் ப்ரோட்டீன் மட்டும்தான். ஸோ இப்போ ப்ரோட்டீனில் நான் 60 grams எடுத்தாலுமே எனக்கு 60 grams தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. என் மசில் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுது. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 விஷயத்தை நான் எடுத்துடுவேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் 8 eggs நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறது இல்லை. இது 2 மட்டும்தான் ஃபுல்லாக சாப்பிடுவேன். மிச்சம் 6மே நான் வந்து ஒயிட் மட்டும்தான் எடுக்க போகிறேன். ரெண்டாவது ஓட்ஸ் வந்து 50 gram, அது கூட ஒரு 200 ml ஆஃப் மில்க், அது கூட 1 tablespoon ஆஃப் பீனட் பட்டர். இதை எடுத்தனா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 16 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். மோரோவர் எனக்கு 62 grams ஆஃப் ப்ரோட்டீன் இதிலேருந்து நான் எடுக்கிறேன். இது எப்போயுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் இது ரெண்டுமே எனக்கு பிரச்சனையாக வராது. வீட்டில் இருந்தேன்னா வெஜ் சாப்பிடுவேன். அப்படி வெளியே போனேன்னா டீப் ஃப்ரை பண்ணாமல் எதனா நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன்னா இட் கிவ்ஸ் மீ திஸ் 120 grams ஆஃப் டெய்லி ப்ரோட்டீன் அடைஞ்சினேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இது ரெண்டுத்தை மட்டும் நான் டயட்டில் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு டே டு டே ப்ரோட்டீன் ஓரளவு கிடச்சிரும். பட் வே ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க இன்னும் சிம்பிள், ஒரு ஸ்கூப் ஆஃப் வே எடுத்தாங்கன்னா 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஈஸியாக கிடைக்கும். அதை வச்சு அவங்க காம்பன்சேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வே எடுக்கல, பட் திஸ் ஒன் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஃபிட்டாக இருக்கிறது மட்டும்தான் என் கோல். ஸோ அதனால் எனக்கு கிரேட்டின் வேலாம் தேவைப்படல. ஸோ நான் இதை வச்சு அளவுக்கு ஃபிட்டாக இருக்க முடியுன்றத பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டாக எதை சாப்பிட்டு போனால் எனர்ஜெட்டிக்காக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியுன்றத பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.